Lord everyone, I greet you all in the name of Lord Jesus Christ. உங்க எல்லாரையுமே வந்து ஒரு பிராண்ட் நியூ சீரீஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் அண்ட் பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பார்க்கறதுல ஆண்டவருக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாருமே ஆண்டவருக்கு நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறோம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் பிஃபோர் இந்த ரீல்ஸ், நம்ம இந்த 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம்? ஆண்டவருக்குள்ள ஸ்பிரிச்சுவலி ஆஸ் வெல் அஸ் பிசிக்கலி நம்ம அவருக்குள்ள பலவான்களா ஃபிட்டா இருக்க போறோம். ஆமென். ஓகேவா? நம்ம ஒன்று எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே ஓடுவோம். அந்த சைட்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் விட்டுருவோம். இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லிட்டு வில் ஹிட் த ஜிம், ஸ்விம்மிங் பூல் போவோம், ஜும்பா போவோம், அது இதுன்னு வாட் நாட் எல்லாம் போவோம், டயட் ஃபாலோ பண்ணுவோம், அதையே நோக்கி பார்த்துட்டு இருப்போம், ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி தான் we either do this or that. ஆனால் இந்த வாட்டி ஆண்டவர் நமக்கு வந்து என்ன உதவி செய்ய போறார், ரெண்டுத்தையுமே ஈக்குவலா பேலன்ஸ்டா அப்படி ஃபாலோ பண்ணணும்னா he is going to teach us. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு we'll go with the இஸ்வே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நியூ சீரீஸ்க்காக இசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு இசப்பா உமக்குள்ளாக இசப்பா ஆவிக்குரிய காரியத்திலும் ஆகட்டும் இசப்பா, சரீர ரீதியாகவும் இசப்பா உமக்குள்ளாக நாங்கள் பலவான்களாக இருக்க, ஒரு வாரியரை போல இருக்க என் தேவன் நீர் இசப்பா எங்களுக்கு அந்த பலத்தையும் சத்துவத்தையும் தருவீராக ராஜா. ஹெல்ப் us to be balanced in you Lord. அப்பா, ஸ்பிரிச்சுவல் வைஸ் ஆகட்டும், பிசிக்கல் வைஸ் ஆகட்டும், மென்டலி ஆகட்டும் ஆண்டவரே, உமக்குள்ளாக ஏசப்பா நாங்க பேலன்ஸ்டா இருக்க, அப்பா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஏசப்பா ஒரு சீஃப் டயட்டீஷியனா நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்க அதை கற்றுக்கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்க ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமா அபியாசப்படுத்த என் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க ராஜா. நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஸோ எஸ், இப்பொழுதும் நம்ம இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல ஒன்று பார்க்க போறோம், பிசிக்கல் நியூட்ரிஷன்ல ஒன்று பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல பார்க்கலாம். ஸோ வி நீட் டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் ப்ரேயர் லைஃப். ஓகேவா? ஆண்டவருக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டான ப்ரேயர் லைஃப் இருக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம், சங்கீதம் 119 அதிகாரம் 164 வசனம் வாசிக்கலாம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். இங்கிலீஷ்ல வாசிப்போம். Psalms chapter 119 verse 164. 7 times a day I praise you. I emphasize 7 times a day I praise you because of your righteous judgments. Amen. Okay. So பேலன்ஸ்டா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபை மெயின்டைன் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல தாவீது ராஜா என்ன சொல்றாரா, he prayed 7 times a day. அவரு ஷெப்பர்டா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ராஜாவானாரு. அதுக்கப்புறமா நம்ம வேதத்துல நிறைய பாக்குறோம், he prayed, he worshiped the Lord, and அவருக்கும் ஆண்டவருக்குமான அந்த இன்டிமெசி அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை. he didn't compromise. ஐயோ, நான் ஆடு மேய்க்க போகணும், அதனால நான் இன்னைக்கு ப்ரேயர் நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இந்த கிங்ஷிப்ல இந்த ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால நான் இன்னைக்கு ப்ரேயர்லாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு வந்து ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால என்னால இன்னைக்கு ஃபாஸ்டிங்லாம் இருக்க முடியாது, நான் ப்ரேயர்லாம் நான் பண்ண மாட்டேன், 1 minute ஏசப்பா ஸ்தோத்திரம் நான் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. he had a balanced family life as well as prayer life. ஸோ அதே மாதிரி தான் அவர் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு, 7 times a day. 7 times a day I praise you. 7 தரம் அவர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாளைக்கு 7 தரம் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம ஏசப்பாவே பார்க்கலாம் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் Matthew chapter 6 verse 9 to 13 வந்து அவர் வந்து எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணணும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. பைபிள் அதே மாதிரி ஏனோக்க நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டுல ஏனோக்க பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த இடத்துல ஒரு வசனம் என்ன போட்டிருக்கோம், ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதுக்குன்னு அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃபை மட்டுமா பார்த்தாரு, அதுக்கு அடுத்த இல்லையே நம்மளா பார்த்தோம்னா he also had his family life. அவரோட குடும்ப காரியங்களையும் he was perfect, பிசிக்கலாவும் he was perfect. ஓகேவா? ஸோ அதே போலதான் நம்ம எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு இப்போ ஏர்லி மார்னிங் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பெட் டைமுக்கு போற வரைக்குமே வந்து 7 times இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஒரு வாட்டி, உங்க பிரேக்ஃபாஸ்ட் டைம் நீங்க மார்னிங் கிளம்புவீங்களா அந்த டயத்துல, அதுக்கப்புறமா வந்து மிட் மார்னிங் உங்க ஆஃபீஸ் பிரேக் டைம் இல்ல காலேஜ் பிரேக் டைம் இல்ல ஸ்கூல் பிரேக் டைம் இருக்கும்ல, அப்ப பாருங்க எல்லாம் உங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா ஒரு 10 o'clock to 11:30 வரைக்கும் ஹேவ் தட் ஒரு ஸ்மால் கேப் இருக்கும்ல, அந்த ஒரு கேப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக்ல ஒன்று, அடுத்து டீ டைம் ஈவினிங்ல ஒரு பிரேக் இருக்கும்ல, அப்போ ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கம்ஸ் யுவர் டின்னர்.
டின்னர்ல ஃபேமிலியா சேர்ந்து உங்க ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஃபுட்டுக்காக வச்சு ஜஸ்ட் ப்ரே ஃபார் தட், ப்ரே ஓவர் இட். அண்ட் பெட் டைம் கடைசியா தூங்கும் போது அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு end your day with thanksgiving to the Lord. ஓகேவா? இந்த மாதிரி 7 times. இதுல மேஜரா வந்து நீங்க வந்து இப்போ நம்மளோட பர்சனல் ப்ரேயர் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தனியா வந்துடும். இந்த 7 times வந்து நீங்க எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்களேன். அதாவது ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே அந்த நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது, திரும்ப மார்னிங் டைம்ல உங்களோட அலோன் டைம் வித் லார்ட் ஒரு 1 hour நீங்க பண்ணுவீங்களா, தட் இஸ் அப் டு யூ. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 days அது ஈக்குவலா 7 times ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருப்போம், அவருக்கும் நம்மளுக்கும் அந்த இன்டிமெசி அதிகமாகுது. ஸோ இப்படிதான் நம்ம ஆண்டவருக்குள்ள ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அவரை வர்ஷிப் பண்றது. இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு எப்படி சிஸ்டர், எனக்கு வந்து ஆஃபீஸ்ல அப்போ அந்த டைத்துல மீட்டிங் இருக்கும், இல்லைன்னா எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரா இருக்கும், எனக்கு காலேஜ்ல அந்த நேரத்துல கிளாஸ் இருக்கும், எனக்கு ஸ்கூல்ல இவ்வளோலாம் பிரேக் கிடையாது அப்படின்னா, மைண்டுக்குள்ள அதாவது சில டைம் நம்ம ஃப்ரீயா இருப்போம்ல, யூ டேக் அ பிரேக், ஒரு மனசுக்குள்ள எடுத்துட்டு ஏசப்பா ஐ தேங்க்யூ ஃபார் திஸ் மொமெண்ட், நீ அங்க அவரை ஸ்தோத்திரத்து கொண்டே இருங்க, அவரோட இதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, praise him, sing a song to the Lord. அதாவது அதுக்குன்னு கத்தி அப்படிதான் பண்ணல, மனசுக்குள்ள நீங்க அவரோட உறவாடி கொண்டே இருக்கலாம். அப்படிதான் 7 times a day நீங்க வந்து உங்களை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். 7 times வந்து நம்ம ஆண்டவரை வந்து we are going to worship him, speak with him, pray with him. ஓகேவா? இது ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் பிசிக்கல் நியூட்ரிஷன். ஓகேவா? நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் பேலன்ஸ்டு டயட் நம்மளுக்கு இருக்க வேண்டும். ஓகேவா? பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா என்னன்னா, இதே இப்போ நான் ப்ரேயருக்கு எப்படி ஏர்லி மார்னிங்லேருந்து பெட் டைம் சொன்னேன், அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு ஒரு ஜேர்னல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, WHO ஆர்கனைசேஷன் இருக்காங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் டயட் நம்ம வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான நோய்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட ஒரு பேலன்ஸ் டயட் கூட நம்மளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கும்பொழுது என்னன்னா, இந்த டயபெட்டிஸ்லாம் சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் ஆகட்டும், ஒபிசிட்டி ஆகட்டும், இல்லைன்னா வந்து இருதய நோய்கள், இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வராமல் நம்ம வந்து முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் இல்லையா? முன்னாடியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே நிறைய பேர் பால் குடிப்போம், ஒரு சில பேர் வந்து இந்த ஃபிளேவர்ட் வாட்டர்லாம் குடிப்பாங்க, ஜீரக தண்ணி குடிப்பாங்க, இல்லைன்னா வந்து லெமன் வாட்டர் குடிப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் டெண்டர் கோகனட் இளநீ குடிப்போம். ஓகேங்களா? இட் இஸ் அப் டு யூ. ஓகேவா? ஏர்லி மார்னிங் நீங்க என்ன குடிக்கலாம், உங்களால என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நம்ம சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் கம்ஸ் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம எப்பவுமே புரோட்டீன், அதாவது புரத சத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுவும் அது கூட நாறு சத்து, அதுக்கப்புறம் வந்து மாவு சத்து எல்லாமே வந்து, ஆனா புரத சத்தோட குவான்டிட்டி அளவு வந்து இதுல அதிகமா இருக்கும் பொழுது அந்த நாள்ல நீங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்ல, நம்ம கொஞ்சம் எனர்ஜைஸ்டா இருக்கும், நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கம்ஸ் ஆர் மிட் மார்னிங். மிட் மார்னிங்ல என்ன பண்ணுவோம், ஒரு பழம் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சுண்டலை வேக வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரிலாம் கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்பவுமே மிட் மார்னிங்ல வந்து ஜூஸை விட பழம் ஹோல் ஃப்ரூட்டா சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுல நாறு சத்து, ஃபைபர்னு சொல்லுவோம்ல, அந்த கண்டென்ட் அதுல அதிகமா இருக்கு. அது நம்ம உடம்புக்கு நல்லது, தேவையானதும் கூட. ஓகேங்களா? ஸோ ஜூஸும் குடிக்கலாம். ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம ஜூஸ் குடிக்கிறாங்க, ஃப்ரூட் ஜூஸஸ். ஒரு சில கேசஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு வியாதிக்கெல்லாம் ஜூஸ் தான் குடிச்சாகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் கன்சியூம் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம், தட் இஸ் ஃபைன். ஆனா உங்களால நல்லா சமைச்சு கடிச்சு பழம் சாப்பிட முடியும்னா ப்ளீஸ் கோ வித் ஃப்ரூட்ஸ், பழங்களாவே சாப்பிடலாம், இல்லைன்னா வெஜிடபிளை வேக வச்சு சாப்பிடலாம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீங்க வந்து மிட் மார்னிங்ல எடுத்துக்கலாம் ஒரு போர்ஷன். அப்புறம் லஞ்ச்லயும் வந்து ரிவர்ஸ் பனானா லீஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லாம் பார்த்துட்டு வரோம்ல, அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா, யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், இலை போட்டு சாப்பிட்றோம், இல்லை தட்டிலே சாப்பிட்றோம்னா நம்மளோட பாட்டம் போர்ஷன்ல வந்து சாதம் இவ்வளோ போட்டுப்போம். ஓகேங்களா? ஆனா தேவையான காய்கறிகளாகட்டும், கூட்டாகட்டும், தொகையலாகட்டும், அதெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா, ஒரு சில பேர் அது கூட சாப்பிட மாட்டாங்க, இல்ல ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் பனானா லீஃப் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்னா, மேல் போர்ஷன்ல வந்து உங்களோட சாதம் இருக்கணும். ஓகேவா? அது 1 கப் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/2 கப் 1 கப். நீங்க சொல்லலாம், சிஸ்டர் நல்லா ஒரே தடியால நல்லா கம்மி பண்ண முடியாது அப்படின்னா கிராஜுவலா கம்மி பண்ணுங்க. ஓகேவா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்குன்னு சாதமே சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. 1 கப் ரைஸ் வச்சுக்கோங்க. கீழே வந்து கூட்டாகட்டும், பொரியல் ஆகட்டும், வேக வச்ச பொரியல் ஆகட்டும், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கீரை சாப்பிட பாருங்க, எஸ்பெஷலி ஃபார் டீன் கேர்ள்ஸ் அண்ட் ஃபார் விமன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிடறோம். அது கூட எப்பவுமே ஒரு மோர் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது நல்லது. இந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க, அது நம்மளோட வயிற்றுக்கு வந்து ரொம்பவே ஒரு சத்தான காரியம்.
லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட டீ டைம் வரும். டீ டைம்ல நிறைய பேர் டீ காஃபி குடிப்பீங்க, அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட் சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றத தவிர்த்துட்டு இந்த வாட்டி நீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க. என்ன அப்படின்னா, உங்க கூட சேர்ந்து நானும் எடுக்கிறேன். ஓகே, ப்ராசஸ் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இந்த பேக்டு ஃபுட், இந்த கார்பனேட்டட் ஜூஸ், எஸ்பெஷலி இந்த ஐடில ஒர்க் பண்றவங்களா ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் விட்டாங்கன்னா ஓடு கேன்டீனுக்கு தேவையில்லாத எல்லா ஜங்க் ஐட்டம்ஸையும் வாங்கி will fill our stomach. பசிக்குது ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சீட் டேன்னு 365 டேஸும் நம்மளுக்கு சீட் டேவாவே போயிடும். ஸோ அதை தவிர்த்துக்கோங்க. என்ன பண்ணணும், அந்த டீ டைம்ல என்ன பண்ணணும், கான்சியஸா நீங்க அந்த ஒரு முடிவு எடுக்கணும். ஏசப்பாட்ட ப்ரே பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க கரெக்டா அந்த மாதிரி கான்சியஸா நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி, நம்ம கொலீக்ஸ் சுத்தியே நம்மளுக்கு வந்து டெம்டேஷன் வரும். அன்னைக்குதான் எடுத்துட்டு வந்து எல்லா பேக்கெட் ஃபுட்ஸ் எடுத்துட்டு வந்து நீட்டுவாங்க. எப்போ அது ஒன்ஸ் இன் வயல் சாப்பிடலாம், ஓகேவா? ஆனா எப்ப பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்ஸே சாப்பிடாதீங்க. அது அவ்வளோ கெடுதி இருக்கு. இப்ப நம்மளுக்கு தெரியாது, உங்களுக்கு 40 வயசு ஆகும்ல, அதுக்கப்புறம் அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். சீரியஸ்லி அந்த நேரத்துல நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். கட் சாலட்ஸ் மாதிரி கட் ஃப்ரூட் சாலட் எடுத்து சாப்பிடலாம். சுண்டல், பச்சை பயிறு, அதெல்லாம் நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து இல்லைன்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலையே இருக்கு இல்லையா, வேர்க்கடலையை ஊற வச்சு அதை எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா இந்த நிறைய பேர் சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க, நட்ஸ் சாப்பிடுவாங்க. அதுக்குன்னு எக்ஸ்பென்சிவா நான் வந்து ஆல்மண்ட் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் வால்நட் சாப்பிடுவேன். உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா வெல் அண்ட் குட், பிரைஸ் காட். முடியாதவங்க இருப்பீங்க இல்லையா, நீங்களாம் வந்து நம்மளோட வேர்க்கடலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கொண்டைக்கடலையை ஊற வச்சு எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஸோ நம்மளோட டீ டைம் முடிஞ்சு போச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சாலிட் ஃபுட் எடுக்கும்போது ஒரு லிக்விடும் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சாலிட், இந்த மாதிரி சுண்டல் குடிக்கணும், கூட வந்து ஒரு இளநீ குடுக்குறீங்களா, இல்ல மோர் கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஜீரணம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சாலிடா சாப்பிடும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ட்ரையா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி லிக்விட் கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ டீ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தென் கம்ஸா டின்னர். டின்னர்லயே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் போர்ஷன், நம்ம லஞ்ச்ல ஃபாலோ பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் போர்ஷன் ஆஃப், இப்போ டிஃபன் ஐட்டம் எடுத்துக்கிறீங்கன்னா அதுனா வீட் பேஸ்ட், அதாவது மாவு சத்து, அந்த மாதிரி காரியங்களை ஒரு ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கோங்க. மில்லட்ஸ் இப்போ எல்லாருமே இன்கார்பரேட் அழகா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சாமையை எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நீங்க வந்து உங்க ரைஸை அப்படியே நீங்க எக்ஸாக்டா காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சாமைன்ற அந்த மில்லட் இருக்கு இல்லையா, அதையே நம்ம அது நம்ம அப்படியே ரெப்ளிகபிள் இல்ல ட்வின் ஆஃப் நம்மளோட நார்மல் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அதே ஒரு டெக்ஸ்சர், ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ நீங்க அது சாப்பிடலாம், இல்லை கிச்சடி ஏதாவது சாப்பிடலாம், பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்டு can finish your dinner and don't forget to include vegetables, fruits in the plate. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட பெட் டைம்ல யூஸ்வலி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுப்போம், இல்லை பெரியவங்களுக்கு என்ன கொடுப்போம், ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் பால் கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல மெலட்டானின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் வந்து அதுல இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படி, பிக்மெண்ட் ஒரு என்சைம் இருக்கு. அதோட காம்பனன்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல குட் ஸ்லீப், நம்ம ஸ்லீப் சைக்கிளை இன்டியூஸ் பண்ணிவிடும் அந்த மெலட்டானின்ற அந்த காரியம். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து பெரியவங்களாகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு வந்து பால் கொடுப்பாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் மேக் ஷுர் யூ கோ டு பெட், யூ ஹிட் த பெட் பை ஒரு மேக்ஸிமம் 9:30 10க்கு நீங்க தூங்க ஆரம்பிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கஷ்டம் தான், நைட் ஒர்க்கர்ஸ்க்கு கஷ்டம் தான், பட் மேக் ஷுர் சின்ன பிள்ளைங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணி விடுங்க. எல்லா ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க 9:30 10 o'clock பெட்டுக்கு போயிருக்கணும். ஸோ அழகா இந்த 7 days and I mean இந்த 7 times a meal நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, இந்த டே நம்ம ஃபாலோ பண்ணும்போது பேலன்ஸ்டாவும் இருக்கும் அண்ட் வில் ஃபீல் லைட். இது அழகா இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் டயட் பார்த்துட்டோம். இது கூட ஆட் ஆன் இதோட 1+1 காம்போ ஆஃபர் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ பேலன்ஸ் டயட் பண்றீங்கன்னா அது கூட நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்க வேண்டும். சின்ன பசங்கன்னா பேரண்ட்ஸ் மேக் தம், அதாவது ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒர்க்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஈவினிங் டயத்துல நீங்களே துரத்தி விடுங்க. போன்ல உட்காந்து வைக்காதீங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் விடாதீங்க, அதுலயே அடிக்ட் ஆயிடுவாங்க. யூ சக் them out of the house. போய் வெளில போய் ஓடி ஆடி விளையாடிட்டு வா, கோ பிளே, ஸ்விம்மிங் பண்ணு, எல்லாம் என்ன உங்களுக்கு ஸ்போர்ட் பிடிக்குமே அவங்களோட போய் விளையாட வைங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கணும். அண்ட் நம்ம பெரியவங்களான நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நான் தான் வீட்டு வேலை பாக்குறேனே, நான் தான் வந்து ஆபீஸ்க்கு நடந்து போயிட்டு வரேனே, எனக்கு அந்த இது இருக்கு, இது எல்லாமே என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நான் படிக்கட்டு ஏறி இறங்குறேன், ஓகே ஃபைன். ஆனா அது எதுவுமே வந்து நம்மளோட எக்ஸசைஸ் கேட்டகரியில வராது. பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா அதுக்கு நீங்க தனியா டைம் ஒதுக்கணும். இப்ப நம்ம எப்படி வந்து சாப்பிட்றதுக்குன்னு இப்போ வந்து 7 வேளை ஒதுக்கி இருக்கோம், இல்ல தூங்குறதுக்குன்னு ஒரு 6 to 8 hours வரைக்கும் ஒரு டைம் ஒதுக்கணும். அது போல எக்ஸசைஸ்க்குமே ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் நீங்க வந்து
ஒதுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்க, எனக்கு கை கால் வலிக்கும் அப்படின்னா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் ஒரு 15 மினிட்ஸ் ஆரம்பிங்க. கிராஜுவலா டைம் ஏத்துங்க. எடுத்த உடனே நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணீங்கன்னா அங்கங்க கை கால் பிடிச்சிக்கும். அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, அப்படியே போய் தூங்கிடும். ஸோ குட்டி குட்டியா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. படிக்கட்டு ஏறி, முக்காவாசி லிஃப்ட் யூஸ் பண்ணாம படிக்கட்டு ஏறி இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நார்மல் பேஷண்ட். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏதாவது டிசீஸ் கண்டிஷன் இருக்கு, எங்களுக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேகமா இப்பதான் உங்களுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா படிக்கட்டு ஏறி இறங்க சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் டூ தி எக்ஸசைஸ். லைக் மோஸ்ட்லி நீங்க வாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க டெரஸ்ல வாக் பண்ணுங்க, இல்ல உங்க பில்டிங்கை சுத்தி ஃபுல்லா வாக்கிங் மாதிரி வாங்க, ரோட்ல ஒரே அப் அண்ட் டவுன் வாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. கிராஜுவலா டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ மேக் ஷூர் அலாங் வித் தி பேலன்ஸ் டயட் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இது ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நீங்க போட்டுக்கணும். ஓகே, இது நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் ஐசப்பா. இது ஒரு காரியத்துக்குமே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஐசப்பா நான் இன்னைக்கு இந்த மீல் இதை ப்ராப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி, எஸ்பெஷலி ஃபார் த மதர்ஸ், பிகாஸ் இட் இஸ் யூ ஹூ ப்ரிப்பேர் இல்லையா? நீங்க தான் கிச்சன்ல உட்காந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுங்க. முன்னாடியே ஆவியான தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இன்னைக்கு மீல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு காரியத்தை நான் எப்படி சொல்லி கொடுக்கணும், எப்படி பிள்ளைங்களுக்கு அதை அவங்களுக்கு பிடித்த மாதிரியும் செய்யணும்னா children they are very choosy. So make sure நீங்க ப்ரே பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து கேட்டு பண்ணுங்களேன். ஃபார் ஷூர் சொல்றேன். ஏன்னா என் அம்மா எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணுவாங்க. யூ பிலீவ் இட் ஆர் நாட், ஆவியானவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஷீல் பேக் மீல் ஃபார் அஸ். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. எங்களுக்கு பண்றாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு நான் சொல்லுவார், கட்டாயமா உங்களுக்கு பண்ணுவார். ஸோ ப்ரே அண்ட் டூ இட். God will surely help you to balance both the spiritual nutrition and physical nutrition. Amen. God bless you.